ரொம்பவே ஃபேமஸா போயிட்டு இருக்க ஒரு சீரியல்ல இருந்து சீரியல் ஆக்ட்ரஸ் குவிட் பண்ணிருக்காங்க. எந்த சீரியல் யார் அப்படிங்கறதெல்லாம் இந்த வீடியோல பார்க்கலாம். அதாவது விஜய் டிவில 10 o'clock ஸ்லாட்ல நீ நான் காதல் சீரியல் ரொம்பவே சூப்பரா போயிட்டு இருக்கு இல்லையா, அதுல தான் ஹீரோயின் குவிட் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே ஹார்ட் பிரேக்கிங்காக தான் இருக்குது. எஸ், என்ன காரணம் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். அதாவது நீ நான் காதல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆஃப்டர்நூன் ஸ்லாட்டில் தான் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருந்து, அதுக்கடுத்து டிஆர்பிலாம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிறனால 10 o'clock ஸ்லாட்டுக்கு மாற்றினாங்க. இப்போ வந்து பிக் பாஸ் வரதுனால இதனோட டைம் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலுமே நல்ல டைம் ஸ்லாட் தான் கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த சீரியலில் பார்த்தீங்கன்னா செகண்ட் மெயின் லீடாக பண்ணுறவங்க தான் ஆக்ட்ரஸ் சாய் காயத்ரி. ரொம்ப நல்லா பண்ணக்கூடிய ஆக்ட்ரஸ் இவங்க. பார்த்தீங்கன்னா பாண்டியன் ஸ்டோர் சீசன் 1லையுமே பார்த்துட்டு ஐஷுன்ற ரோலில் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அதுலேருந்து குவிட் பண்ணிட்டாங்க. ஏன்னா எனக்கு அந்த கதையை வந்து செட் ஆகலை, அது நெகட்டிவாக போகுது அப்படின்றதுனால அதுலேருந்து குவிட் பண்ணாங்க. இப்போ பார்த்தோன்னா மறுபடியும் விஜய் டிவியில் இந்த சீரியல் நடிச்சிட்டு இருந்தாங்களா, அனு ஆகாஷ் பேருக்கு எக்கச்சக்கமான ஃபேன்ஸ் இருக்காங்க. அனு அப்படின்ற ரோலில் அழகாக பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னொரு லீட் பார்த்தீங்கன்னா ராகவன் அபி. இவங்க 2 பேரோட ஸ்டோரியுமே ரொம்ப நல்லா போயிட்டு இருக்குது. ஸோ இப்படி இருக்க நேரத்தில் தான் நம்ம அனு, அதாவது சாய் காயத்ரி குவிட் பண்ணியிருக்காங்க. என்ன காரணம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு சில ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு, அதனால மட்டும்தான் இந்த சீரியல்ல இருந்து விளக்குறேன் அப்படின்னு எல்லாருக்கும் நன்றி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எப்படி நீங்க அனு ஆகாஷ்க்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்தீங்களோ அதே மாதிரி கொடுங்க அப்படின்னு இருக்காங்க. சரி, இப்போ இவங்களை யார் ரீப்ளேஸ் பண்ண போறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் அஸ்ரிதா. இவங்க சன் டிவி விஜய் டிவில நிறைய சீரியல் பண்ணிருக்காங்க. லாஸ்டா பார்த்தோன்னா தமிழும் சரஸ்வதியும்ல ராகினி அப்படின்ற ரோல் பண்ணியிருந்தாங்க இல்லையா, ரொம்பவே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. நெகட்டிவ் ரோல்னு சொல்ல முடியாது, பட் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்க அந்த மாதிரி மாறின ரொம்ப நல்லாவே இருந்தது. கொஞ்சம் நெகட்டிவா தான் இருந்தது, இருந்தாலும் சூப்பரா நடிக்கக்கூடிய ஆக்ட்ரஸ். இப்போ அனு ரோலுக்கு நம்ம ஆக்ட்ரஸ் அஸ்ரிதா தான் வராங்க அப்படின்ற ஒரு அப்டேட்டும் கிடைச்சிருக்கு. நிஜமாலுமே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அனு ரோல்ல சாய் காயத்ரி ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க, பட் சடனாக அவங்களோட ஹெல்த் இஷ்யூஸ் காரணமாக குவிட் பண்ணியிருக்காங்க. ஸோ சீக்கிரமாகவே சாய் காயத்ரி குணமடையணும், மறுபடியும் புது சீரியலை நம்ம அவங்கள பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல் சார்பாக விஷ் பண்ணிக்கலாம். ஸோ அனுவோட கேரக்டரில் சாய் காயத்ரி நடிச்சாதான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்லை அஸ்ரிதாவே சூப்பராக நடிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்கள்.